போன்றவற்றின் மூலம் தங்களை தொற்றிலிருந்து காத்துக் கொள்ளுமாறு அரசு மக்களை கேட்டுக்கொள்கிறது. இதோடு கூடுதலாக தங்களது உணவு பழக்கத்திலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்களும் கூறுகின்றனர். மேலும் இது குறித்து ஊட்டச்சத்து ஆலோசகர்கள் கூறுகையில், நம் தினசரி உணவுகளின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதே இப்போதைய தீர்வு என்றும், கொரோனா வைரஸின் தாக்கத்தையும் இதன் மூலம் குறைக்க முடியும் என்றும் அறிவுறுத்துகிறார்கள். விட்டமின் ஏ சத்து நிறைந்த பப்பாளி, கேரட், ஈரல் மற்றும் பாற்பொருள்களில் 1/2 தினமும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் சூரிய ஒளியில் நின்றால் நமது உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை தானே உருவாக்கிக் கொள்ளும். விட்டமின் சி சத்து நிறைந்த தக்காளி, நெல்லிக்காய், கொய்யா, குறைமிளகாய் ஆகியவற்றை பச்சையாக சாப்பிட வேண்டும். முருங்கைக்கீரை சாறும் குடிக்கலாம். பெரியவர்களுக்கு 40 முதல் 80 மில்லிகிராம் வரைக்கும் நாளொன்றுக்கு விட்டமின் சி தேவைப்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட வேண்டும் என்றால் நாளொன்றுக்கு 60 மில்லிகிராம் விட்டமின் சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கொய்யாவில் மட்டும் 200 மில்லிகிராமுக்கு மேலே விட்டமின் சி சத்துள்ளதால் அதை தினமும் சாப்பிடுவது நல்லது. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இரும்பு சத்தை விட கேழ்வரகு, பொட்டுக்கடலை, ஏல், ஆட்டு ரத்தம் மற்றும் ஈரலில் இரும்பு சத்து அதிகம். இவற்றை ஒன்றையாவது தினமும் நம் உணவில் சாப்பிட வேண்டும். ஒராக் வேல்யூ என்பது நமது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை கூடுகிற தன்மை. இந்த தன்மை கொக்கோ, சீரகம், பட்டை, மஞ்சள் தூள் ஆகியவற்றில் அதிகம் இருக்கிறது. விட்டமின் B6 சத்து எல்லா கடலை வகைகளிலும் வாழைப்பழத்திலும் உண்டு. இவற்றையும் மறவாமல் எடுத்துக்கொள்ளலாம். கருப்பு கொண்டை கடலை, மொச்சை, பச்சை பயிறு, ராஜ்மா போன்றவற்றை ஊற வைத்தால் அதில் இருக்கிற சைட்டேட் என்னும் ஆன்டி நியூட்ரியன்ஸ் ஃபேக்டர் இன்ஆக்டிவ் ஆகும். அப்போது நமக்கு ஜிங்க் சத்து கிடைக்கிறது. ஜிங்க் பாதாம் பருப்பில் இருப்பதால் தான் பாதாமை ஊற வைத்து சாப்பிட சொல்கிறார்கள். இது தவிர கோதுமை, சாக்லேட்டில் உள்ள கொக்கோவிலும் நிறைய ஜிங்க் சத்து உள்ளது. நமது குடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ப்ரோபயாட்டிக் மற்றும் ப்ரீபயாட்டிக் வேண்டும். ஓட்ஸ், வாழைப்பழம், வெங்காயம் போன்றவற்றில் இருக்கிற ப்ரீபயாட்டிக் குடலில் நல்ல பாக்டீரியாவை உருவாக்குபவை. புளித்த தயிரில் ப்ரோபயாட்டிக் இருக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து நமது குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். நமது குடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். முட்டை, காளான், பூண்டு, ரேசின்ஸ் ஆகியவற்றில் செலினியம் சத்தும், தக்காளி ரசத்தில் லைகோபீனும் கிடைக்கும். இவையும் நமது தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குபவைதான். மேலும் நாளொன்றுக்கு 2 முதல் 4 சிட்டிகை கஞ்சீரகத்தை நம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். 3 முதல் 5 துளசி இலைகளாவது தினமும் நாம் சாப்பிட வேண்டும். இந்த காலத்தில் புரதம் இருப்பது, டயட் இருப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவை நம் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும். எனவே அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவுகளை சாப்பிட்டு இந்த கொரோனாவை